ஸோ மக்களே, தம்ப்நெயில் எல்லாரும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க விரும்புகிறேன். முக்கியமான ஒரு 3 பிஸ்னஸ் பண்ணுறது மூலியமா உங்களோட காசு வந்து பல மடங்கு உயரும். ஸோ அது வந்து ஷார்ட் பீரியடுன்னு நான் சொல்ல மாட்டேன் வீடியோக்காக. கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து நீங்கள் எந்த அளவு பிக்கப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 10,000லேருந்து 50,000க்குள்ளே உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தனியாக பண்ணுறத விட உங்களை மாதிரி ஒரு 2-3 பார்ட்னர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது நல்லாயிருக்கும். இதில் முக்கியமான பிஸ்னஸ் என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடைகள் நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும். இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் நீங்கள் போட போகிறீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வர முடியாத சூழ்நிலையில் ஒருத்தவங்கள வேலைக்கு போட்டு கூட பார்த்துக்கலாம். இந்த ரோட்டு கடைகள் வைக்கலாம்ப்பா, ஓகே, என்ன மாதிரி கடை வைக்கலாம் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. ஃபுட் ஐட்டம் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். 90% உங்களோட நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்துடும், ரிட்டர்ன்ஸும் அந்த 90%க்குள்ளேயே வந்துடும். ரொம்ப ரொம்ப ரேராக ஒரு 10% லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கான சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்றதையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடும்போது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000லேருந்து 50,000க்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொந்தமாகவும் போடலாம். இல்லை நீங்கள் 2-3 பார்ட்னர்ஸ் வச்சு போடுறன்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஒன், நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 5 lakhsலேருந்து 10 lakhsக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸி வாங்கி விடுறதா இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சம்பாரிச்சு, எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் ஒரு வாடகை டாக்ஸி ஓட்டுனவர் அவர் காசு சேர்த்து வச்சு லோனுக்கு ஒரு கார் வாங்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 கார் வச்சுருக்காரு. ஒரு காருக்கு அவர் டிரைவராக இருக்கார், 3 காருக்கு டிரைவர் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமே அவர் வந்து டிரைவர் போட்டு 4 காரே ஓட்டலாம். பட் ஆனால் அவர் சொந்தமாக ஒரு கார் ஓட்டுறாருன்னா ஆல் அபவுட் த மைண்ட் செட் மக்களே. நீங்கள் ஒரு 5 to 10 lakhsக்குள்ளே பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா மாருதியில் வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கார் நிறைய கிடைக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி யூஸ் பண்ணி நீங்கள் கார் வாங்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இவி கார்ஸ், டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவி ஃபேமஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டியாகோ இவியாக இருக்கலாம், டிகோர் இவி. டிகோர்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஃபேஸோட வந்துடும். 420 லிட்டர் பூட் ஃபேஸ் கிடைக்கும். டியாகோன்றப்போ உங்களுக்கு பூட் ஃபேஸ் வந்து 230 தான் கிடைக்கும். ஸோ இவின்னு போயிட்டீங்கன்னா நீங்கள் டாடா செக்மெண்ட் யூஸ் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு பட்ஜெட்டுமே அரௌண்ட் 10 lakhsக்குள்ளே முடிஞ்சிடும். மாருதி போனீங்களாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டூரஸ் சிஎன்ஜி வச்ச எந்த வண்டினாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக மாருதிலையுமே கிடைக்கும். இந்த காரை நீங்கள் ஓனாவோ இல்லை நீங்கள் இஎம்ஐலையும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஓனாக வாங்குறது நல்லாயிருக்கும். இதை வச்சு நீங்கள் இன்னொரு வேலை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உள்ளே வர தேவையில்லை. நீங்கள் ஒரு டாக்ஸி டிரைவர் போட்டு ஓட்டலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஓட்டக்கூடாது, அதுதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான நம்மளுக்கு மாத சம்பளம் வந்து தர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா, நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்ட் டிரைவராக ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம சரௌண்டிங்கில் மதுரையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, சென்னையில் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்ட் டிரைவரை வந்து உங்கள் பழக்கம் மூலியமாவோ இல்லை அப்ளிகேஷன்லேயோ சம்வேர் நீங்கள் எப்படியாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். அப்போ என்னன்னா, உங்களுக்கு ட்ரிப் எப்பப்பெல்லாம் வருதோ உங்களுக்கு கான்டாக்ட்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டாக்ஸி வச்சுருக்கதை எல்லாருக்குமே சொல்லணும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி ஊபர், ஓலா, ரேப்பிடோ, இதெல்லாம் உங்களோட டாக்ஸி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போன்றப்போ ஒரு பர்மனன்ட் டிரைவரை போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பர்மனன்ட் டிரைவர் போடுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ட்ரிப் இருக்கிறப்போ உங்களுக்கு இது மூலிமா சைடு இன்கம் வந்து நல்லாவே வருங்க. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு 2 to 3 yearsல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 lakhs வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குங்க. இதே 5 to 10 lakhs வச்சுருக்கப்போ நீங்கள் ஹோட்டல் சைட்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேமஸ் யூடியூபர் மதன் கௌரியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து யூடியூபர்ன்றதை தாண்டி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் ஒரு 2-3 ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்காது. இது நிறைய பேர் யாருக்குமே தெரியல. நான் மதுரையில் இருக்கனால இந்த நியூஸ் எனக்கு தெரியும், ஆனால் இது நிறைய பேர் தெரியல. அது போக தனியாக ஒரு ஐடி கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காது. அது போக நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு மக்களை. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 lakhs வச்சுருக்கோன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதை தாண்டி என்ன பண்ணலாம்? ஒரு 10 to 20 lakhs, above 20 lakhs வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆயிருமேடா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது யார் மாதிரி ஆளுக்கு லாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம எம்எஸ் தோனி வந்து அந்த பிராண்ட் பேரை நான் சொல்ல விரும்பலை. அந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 crore கிட்ட 30 crore மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் ஆச்சு. அரௌண்ட் ஒரு 80% அவரோட ஷேரில் வந்து 80% காலி ஆயிடுச்சு. அதில் வந்து எம்எஸ் தோனியும் தீபிகா படுகோன் 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்றதை நினைக்கிறேன். ஸோ இன்னும் எம்எஸ் தோனி இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். அதர் ஆக்டர் யாரோ ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல்க் அமௌண்ட் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களோட அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 20 lakhs வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் 3 to 4 lakhs வந்து ஒரு ஷேர்லையும், அடுத்த ஒரு 4 to 5 lakhs வந்து இன்னொரு ஷேர்லையும், அடுத்த 5 lakhs இன்னொரு ஷேரில், இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப ரேர். இது வந்து எந்த மாதிரி இதில்ப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 20 lakhs எடுத்து பேங்கிங் செக்டாரில் போட்டுறக்கூடாது. அதே மாதிரி 20 lakhs எடுத்துமே ஐடி செக்டாரில் போட்டுறக்கூடாது. 20 lakhs எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரிலேட்டடாக இருக்கும், அந்த செக்ஷன்லையும் போட்டுறக்கூடாது. ஸோ அப்போ எதில் தான் போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 6லேருந்து 7 செக்டார் இருக்குது மக்களே. அந்த 7 செக்டார்லையுமே பெஸ்ட்டு கம்பெனிஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்லாம் நல்ல கம்பெனிலாம், ஆனால் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பெரிய லெவலில் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு பேங்காக இருக்கலாம், ப்ரைவேட் பேங்க். ஸோ அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய தலைக்கட்டை பிடிக்காம சின்ன மீடியம் லெவலில் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப லோவாகவும் போயிடக்கூடாது. அவன் எப்போ கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடுவானே தெரியாது. நான் ஒரு தடவை அந்த மாதிரி மாட்டியிருக்கேன். ஸோ சின்ன சின்ன ஷேர் வச்சுருக்கவங்கலாம் நீங்கள் போடக்கூடாது. அரௌண்ட் ஒரு 1 lakh ஷேர்ஸ் மேலே இருக்குது, ஒரு 5 lakh ஷேர்ஸ் மேலே அவங்க இதில் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் மக்களே. நீங்கள் வேலைக்கே போக தேவையில்லை. அதே மாதிரி ஸ்டாக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் 2 ரெக்வெஸ்ட் மட்டும் வைக்க விரும்புகிறேன். அது நிறைய பேர் பண்ண தப்பு, நானும் பண்ண தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணவே கூடாது. நிறைய பேர் சொல்லுவான், இன்ஸ்டாகிராமில் சொல்லுவான், ட்விட்டரில் சொல்லுவான், டெலகிராமில் சொல்லுவான், நாங்கள் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள், 5 நிமிஷம் மட்டும் பண்ணுங்கள், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும். அதெல்லாம் ஒரு வராது. ஏன்னா அந்த ட்ரிக்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு அவன் சொல்லித்தர போகிறான்? எல்லாருமே பணம் சம்பாதிக்க தான் மட்டும் தான் நினைப்பான். அடுத்தவங்கள பணம் சம்பாதிச்சு தானும் பணம் சம்பாதிக்க நினைக்கவே மாட்டான். ரொம்ப ரொம்ப ரேர், அதை நினச்சிக்கோங்க. ஸோ ட்ரேடிங் பண்ணாதீங்க, ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக்கில் பணத்தை போட்டுட்டு 10 நாளுக்கு ஒருக்கா போய் பார்க்குறது, 20 நாளுக்கு ஒருக்கா பார்க்குறது, 2 மாதத்துக்கு ஒருக்கா பார்க்குறது, இந்த சோழி ஆகவே ஆகாதுங்க. தயவுசெய்து ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பை அண்ட் ஃபர்கட்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்கை பொறுத்தளவு நீங்கள் வாங்கிட்டு அதை மறந்துடணும்னு சொல்லுவாங்க. மினிமம் 2 இயர்ஸ்னாலும் நீங்கள் ஹோல்ட் பண்ணாதான் உங்களுக்கு சூப்பர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 50% மேலே ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பல்சரி கிடைக்குங்க நல்ல ஸ்டாக்கில் நீங்கள் போட்டீங்கன்ற பட்சத்தில். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் பெரிய பெரிய அமௌண்ட் வச்சுலாம் பண்ணல, என்கிட்ட காசுமே கிடையாது. அரௌண்ட் ஒரு 10,000லேருந்து 20,000க்குள்ளே நான் வேலை பார்க்கும்போது அப்போ பண்ணிக்கிட்டு இருந்தேன் சென்னையில் இருந்தப்போ. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சு. நான் அவசரப்பட்டு என்ன பண்ணேன்னா ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன். அதில் தான் எனக்கு வந்த காசுமே அதில் போச்சு. ஸோ தயவு செய்து ட்ரேடிங் எவன் சொல்கிறான்னு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஓன் நாலேஜ் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை விட்டுட்டு அடுத்த தேர்ட் பர்சன் சொல்கிறப்ப நீங்கள் அதை ட்ரை பண்ண வேணான்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்கும் மக்களே. ஸோ இது 3 வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 10,000லேருந்து 10 lakh அளவு உங்கள்கிட்ட பட்ஜெட்டுக்கான ஒரு நல்ல ஒரு தொழில்னே சொல்லலாம் நான் இப்போ சொன்னது. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் தொழில் தெரிஞ்சிருக்கு, அதில் ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதை பற்றின வீடியோஸுமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ். நன்றி.